பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய இரக்கம் மூன்றாவது பாகத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹalleluya. நாம் இந்த தேவனுடைய இரக்கம் முதலாவது பாகத்திலே நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை குறித்து தியானித்தோம் சகோதர சகோதரிகளே. இரண்டாவது பாகத்திலே கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை குறித்து தியானித்தோம். இன்று இந்த மூன்றாவது பாகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடும் பொழுது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் சகோதரர்களே. தேவனுடைய இரக்கத்தை மாத்திரமல்ல, அதன் வழியாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்று நாம் நினைக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் தேவன் செய்கின்றவராக இருக்கின்றார் சகோதரர்களே. ஹalleluya, praise the Lord. சங்கீதம் 123:2 சொல்லப்பட்டுள்ளது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் வரை எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. ஆம் சகோதரர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கும் பொழுது முதலாவது நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் சகோதரர்களே. அதை குறித்து தான் நாம் இந்த காணொளியிலே தியானிக்க போகின்றோம். ஒரு 5 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இவர்கள் 5 பேரும் தங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹalleluya. இரக்கத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தாங்கள் வேண்டியதை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் சகோதரர்களே. ஹalleluya. இப்பொழுது 2 பெண்மணிகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபரையும் குறித்து தியானிக்க போகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே அன்னாளை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே கானானிய ஸ்திரியை குறித்து தியானிக்க போகின்றோம். அடுத்து யோசபாத் என்ற ராஜாவை குறித்தும் எசேக்கியா என்ற ராஜாவை குறித்தும் தியானிக்க போகின்றோம். இறுதியாக தன் மகனுக்காக கர்த்தரிடத்திலே தாழ்மையோடு மன்றாடுகின்ற ஒரு தகப்பனை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் சகோதரர்களே. முதலாவது நாம் அன்னாளை குறித்து தியானிக்க போகின்றோம். அன்னாள் என்றாலே என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, எபிராய் மலை தேசத்திலே எல்கானா என்ற ஒரு மனிதன் இருக்கின்றான். அவனுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பென்னினாள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. இந்த பென்னினாளுக்கு பாத்தீங்கன்னா 10 குழந்தைகள் வந்துருச்சு சகோதர சகோதரிகளை. இப்ப சீலோவாம்ல இருக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போறதுக்கு போய் என்ன பண்ணுவாங்களா, வருஷம் அவருக்கு பலியிடுவாங்களாம். ஆண்டவரை பணிந்து கொண்டு அவருக்கு பலியிடுவாங்களாம். இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு வருஷமும் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவளை சக்களத்தி அவளை விசனப்படுத்துவாங்க குழந்தை இல்லைன்னு. சரி, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தா 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல போடப்பட்டுள்ளது, கர்த்தரோ அவருடைய கற்பத்தை அடைத்தால். யாருடைய கற்பத்தை அடைத்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஏன் ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைக்க வேண்டும்? இப்ப ஆண்டவர் என்ன கெட்டவரா? இல்ல. நீங்க நல்லா பார்க்கணும். ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் ஒண்ணு தடை பண்ணி வைத்திருந்தார்னா இறுதியிலே தேவ மகிமை வெளிப்படும் சகோதரர்களே. பிரதிஷ்டையின் புத்திரனான சாமுவேல் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். ஹalleluya. கர்த்தர் அன்னாளை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல சகோதரர்களே. சாமுவேல் வெளிப்பட வேண்டும், அவன் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படி செய்தார். சரி, நம்ம இங்க பார்க்கும் பொழுது அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்ததுனால என்ன ஆயிடுச்சு, இங்க பென்னினாளுக்கு 10 குழந்தை வந்துருச்சு, அன்னாளுக்கு 1 குழந்தை கூட இல்ல. பென்னினாள் என்ன பண்றா, குழந்தையே இல்லைன்னு சொல்லி அன்னாளை போட்டு விசனப்படுத்துறப்ப என்ன பண்ணுவான், அன்னாள் அங்க போடப்பட்டுள்ளது, அழுதுட்டு சாப்பிடவே மாட்டாளாம். உடனே அவருடைய கணவன் என்ன பண்ணுவான், எல்கானா என்ன பண்றாரு, 10 குழந்தைகளை பார்க்கலையும் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்லி அன்னாளை தேற்றுவாங்க. இருந்தாலும் அன்னாள் அழுது இருந்தாலும் அன்னாள் சாப்பிட்ட பிறகு கிளம்பி எங்க போறா, நேரா போறா பொருத்தனை பண்ணுமே தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது அங்கே ஏலி இருக்கின்றார். இந்த அன்னாள் போய் ஜெபம் பண்றாரு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் தான் மிக முக்கியமான வசனம் சகோதரர்கள். அதை நீங்க படித்து பார்த்தா அங்க பொருத்தனை பண்றா பாருங்க. தேவரீர் முத அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படவுகளில் நசரேனாக இருப்பான்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்றாங்க சகோதரர்களே. அப்ப கிட்டத்தட்ட 10 குழந்தை பெண்ணினாளுக்கு பிறந்துச்சுன்னா அண்ணாள் கல்யாணம் ஆகி எப்படி 10, 12, 13 வருஷம் இருக்கணும். அப்ப இத்தனை வருஷம் இல்லாம இப்ப அண்ணாள் பொருத்தனை பண்ணி ஆண்டவரத்துல ஜெபம் பண்றா பாருங்க. 1 சாமுவேல் 1:17 என்ன ஆயிடுச்சு, ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட இப்போ
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி செய்வாராகன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி சில நாட்கள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதி ஆகின்றாள். ஒரு குமாரன், ஆண் குமாரனை பெற்றெடுக்கின்றாள். அவளுக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு அவனை கொடுத்தனால் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறேன் என்று 1 சாமுவேல் 1:20 நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. ஆக நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இந்த அன்னாள் தன்னை தாழ்த்தி 1 சாமுவேல் 1:11 ஜெபம் பண்றார். என்னுடைய சிறுமையை பாருங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை நான் உமக்கே கொடுத்துறேன். தன்னுடைய சிறுமையை பார்த்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல அன்னாள் மன்றாடியதுனாலே அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார் தேவன். ஹல்லேலூயா. இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இன்னைக்கு இந்த அன்னாளை போல குழந்தை இல்லாம இருக்கிறீங்களா சகோதரர்களே? இந்த அன்னாளை போல நீங்க பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சிறுமையை நீக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு புத்திரனை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சகோதரர்களே. ஹல்லேலூயா. இப்ப இந்த அம்மா சாமுவேல கோயில்ல விட்டுருச்சு, தேவாலயத்துல விட்டோன்னா சாமுவேல் அங்க வளர்றாரு. அப்ப நீங்க பார்க்கும் கிட்டத்தட்ட 12-13 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல. ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அதற்கு பிறகு 5 குழந்தை பிறக்குது அன்னாளுக்கு. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. அவளுக்கு 3 குமாரரும் 2 குமாரத்திகளே அதுக்கப்புறம் பிறக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 5 பிள்ளைங்க பிறக்குது. அப்ப நீங்க கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க பார்க்கிறப்ப அன்னாள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினபடினாலே கர்த்தர் அவருக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவளை பெருக செய்கிற தேவனாக மலடியாக இருந்த அன்னாள் 6 பிள்ளைகளை பெற்றார், சாமுவேலையும் சேர்த்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க பாக்குறப்ப உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இன்றே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்மணி அன்னாளை குறித்து நாம் தியானித்து விட்டோம். அடுத்து புதிய ஏற்பாட்டுல நம்ம வர்றப்ப அந்த ஒரு பெண்மணியை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அது யாருன்னு பார்த்தா கானானிய ஸ்திரீ. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனம், 8 வசனம் தான் சகோதரர்களே. இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகும்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீன்னு போட்டிருக்கு. நீங்க பார்த்த இந்த கானானிய ஸ்திரீனா ஒரு யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அப்ப இயேசு அந்த வழியா போறப்ப அந்த கானானிய ஸ்திரீ என்ன சொல்றாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மக பிசாசினால கொடிய வேதனை படுகின்றாள், பிசாசு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. அடுத்த சீஷர்கள் வராங்க, ஆண்டவரே இந்த பெண்மணி நம்மளை பின்தொடர்ந்து வரா, இவளை அனுப்பி விடும் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கு அன்றி மற்ற ஜனங்களுக்கு அனுப்பப்படல, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த அம்மா விடுற மாதிரி இல்ல. இந்த அம்மா திருப்பி ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு ஆண்டவரத்துல மண்டாடுறது இந்த அம்மா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், நாய்க்குட்டி நீ நாய், நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அற்புதம் செய்ய வந்த, உனக்கு வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, இந்த வார்த்தை தான் முக்கிய சகோதரர்களே, மெய்தான் ஆண்டவர், ஆமாப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் நாய் தான் ஆண்டவர், ஆனாலும் தங்கள் எஜமான்கள் மேஜையில் இருந்து வரும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்திக்கிற அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் உடனே சொல்றாரு பாருங்க, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்னோன்ன அவளுடைய மகளுக்கு பிசாசு நீங்கியது. சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. நீங்க இங்க பார்க்கும்போது என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பாருங்க, ஆண்டவர் இந்த பெண்மணிய நான் உனக்கெல்லாம் அற்புதம் கிடையாதுமா, போமா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அற்புதம் சொல்றப்ப ஒரு நாய்க்குட்டிக்கு அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்றப்ப ஆமா, அந்த அம்மா என்ன சொல்லுது, ஆமா நான் நாய் தான் ஆண்டவரு, தன்னை தாழ்த்திக்குது பாருங்க. ஆண்டவர்கள் என்ன ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வந்தேன், என்ன போய் நாயின்னு சொல்றீங்களா அப்படின்னு அந்த அம்மா சொல்லல, ஆமா ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் நாய் தான் ஆண்டவரே, அந்த நாய்க்கு ஒரு அற்புதத்தை போடுங்க, அந்த துணிக்கே அந்த நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொல்லி தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு அந்த கானானிய ஸ்திரீ ஜெபித்தாள். விளைவு என்ன ஆச்சு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் வாயால பாராட்டப்படுகின்றார். நீங்க அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னோன்னே அவளுடைய மகள் சுகம் பெற்றாள். சகோதர சகோதரிகளே, அப்ப இயேசுனுடைய வாயால அவளுடைய பாராட்டப்படுகின்றாள். அது மாத்திரமல்ல, அவள் தன்னை தாழ்த்தி கொண்டபடினாலே
அவள் நினைத்தபடி அவளுடைய மகள் சுகம் பெற்றாள். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களை தாழ்த்துங்க சகோதரர்களே. நான் பெரிய பணம் படைத்தவன், என்னால எல்லாமே செஞ்சிட முடியும், என்னுடைய பராக்கிரமத்தினால நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றபடி உங்களை நாயின்னு சொல்லலாம். ஆமா ஆண்டவரே, நான் சாதாரணமானவன், நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன். உங்களை தாழ்த்தி கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த கானானிய ஸ்திரியை போல நீங்க தாழ்த்தி ஜெபம் பண்ணா இங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கு சகோதர சகோதரிகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நாம் தியானித்தோம். அவள் தன்னை தாழ்த்தி கொண்டபடினாலே அற்புதத்தை பெற்றாள். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்மணி, புதிய ஏற்பாட்டுல ஒரு பெண்மணியை குறித்து தியானித்தோம். அடுத்த ராஜாக்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இங்க நம்ம பார்க்கும்போது யோசபாத் ராஜாவை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம் சகோதரர்களே. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தை நாம் பிரட்டிக் கொள்வோம். அங்க பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூத ராஜாவாகிய இந்த யோசபாத்த அவனுக்கு எதிராக போர் புரியறதுக்கு 3 ராஜா வராங்க. ஒரு ராஜா வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. 3 ராஜா, மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த யோசபாத் அட்டாக் பண்ண வராங்க. யோசபாத்தால முடியல. என்ன ஆயிடுச்சு, யோசபாத் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, இது நமக்கு வேலைக்கு ஆகாது, கர்த்தரிடத்துல விழுந்துருவோம்னு சொல்லி எல்லா ஜனங்களை கூப்பிட்டு உபவாச ஜெபத்தை போடுறாரு. சகோதர சகோதரிகளை, உபவாச ஜெபத்தை போட்டு ஆண்டவரத்துல மன்றாடுறாரு. எல்லா ஜனங்களும் வந்தாங்களாம், அங்க ஆண்டவரத்துல மன்றாடுறாங்க எல்லாரும் உபவாசம் போட்டு. அது பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க சகோதரர்களே. அங்க அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்கள், ஏன்னா மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாம் சேர்ந்து திரளா நிக்கிறான். அப்படியே இந்த திரளான ஜனங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல, நான் திராணி இல்ல அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்ச்சி ஜெபம் பண்ற. அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குதுன்னு சொல்லி 2 நாளாகமா 20:12 ஜெபம் பண்றாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, தன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே உண்மையில ஃபேக்ட சொல்றாரு, என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, 3 பேர் சேர்ந்து வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி உபவாசத்தை போட்டு இந்த யோசபாத் ராஜா ஜெபம் பண்றாரு சகோதரர்களே. ஜெபம் பண்றப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எகாசியல் அப்படிங்கிற ஒரு லேவியன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப யோசபாத்து, அநேக ஜனங்களை நீங்க பயப்படாதீங்க, இந்த ஏராளமான ஜனங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஏனென்று பார்த்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பராக்கிரமத்தை பாருங்கள் சொல்றப்ப, நீங்க நாளைக்கு அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க, பயப்படாதீங்கன்னு சொல்றப்ப இந்த யோசபாத்து போறாங்க சகோதரர்களே. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதம் அணிந்த ஜனங்களுக்கு முன்னாடி யார அனுப்புறாங்கன்னா, பாடகர் குழு பாடகர்களை அனுப்புறாங்களாம். என்ன ஆயிடுச்சு அவங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு பாடகர் குழுவை முன்னாடி அனுப்புறாங்க. அங்க சொல்லப்பட்டுள்ளது, இந்த பாடகர் குழு துதிக்க தொடங்கிய பொழுது என்ன ஆயிடுச்சா, இந்த மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேர்ந்து முதலாவது சேயீர் மலை தேசத்தரை வெட்டி கொண்டு போட்டாங்களாம். அவன் சேயீர் மலை தேசத்தை ஃபுல்லா செத்ததுக்கு அப்புறம் இந்த மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் தங்களை தாங்களே வெட்டி கொண்டு செத்து போனாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே நிக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு, அங்க எதிரிகள் எல்லாம் அவனே அடிச்சு க்ளோஸ் ஆகி செத்து போயிட்டான். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, இங்க இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். அப்ப இங்க அவரு வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த யோசபாத்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பண்ண ஜெபம் தான். என்ன ஆயிடுச்சு, தன்னை தாழ்த்தி கொண்டு என்ன சொல்றான், இந்த திரளான ஜனங்கள் எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது தன்னை தாழ்த்தி இந்த யோசபாத்து ஜெபம் பண்ணதுனால சகோதரர்களை என்ன ஆயிடுச்சு, எதிரிகள் அவர்களே வெட்டி கொண்டு செத்து போயிட்டாங்களாம். அப்படியே அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எல்லாரும் செத்து கிடக்காங்க, அவங்கள்ட்ட இருக்க கொள்ளை பொருள் எல்லாம் ஜனங்கள் போய் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சான். அதாவது எப்படி, அந்த செத்து போய் கிடக்கிறவங்க இருக்க ஆபரணம் மற்ற கொள்ளை பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு 3 நாள் வரைக்கும் கொள்ளை பொருளை மட்டும் எடுத்திருக்காங்க அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருப்பாங்க பாருங்க. 3 நாள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 4வது நாள் என்ன பண்ணாங்களாம், செராக்காவில கூடி கர்த்தர் நல்லவர் என்று பாடினாங்களாம், கர்த்தரை துதித்தார்களாம். நம்ம ஃபாதர் பாடிருக்காங்க பாத்தீங்களா பாட்டு, செராக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம், எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். ஆமென். இங்க சொல்லப்பட்டுள்ள எதிரியை முறியடித்தார் பாடுவோம்.
இந்த எதிரியை யோசபாத் முறியடிக்கல, அந்த பாடகர்குழு முறியடிக்கல, அந்த ஆயுதம் அறிந்தவங்க முறியடிக்கல, கர்த்தரே முறியடித்தார். அவர்கள் துடிக்க தொடங்கிய போது எதிரிகள் முறியடிக்கப்பட்டு செத்து போனாங்க சகோதரர்களே. அப்ப இங்க நம்ம இந்த யோசபாத்தை குறித்து தியானிக்கும் பொழுது, தன்னை தாழ்த்தி யோசபாத் ஜெபம் பண்ணதுனால அந்த சேனைகள் எல்லாம் அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னா, கொள்ளை பொருட்கள் எல்லாம் ஜனங்கள் பங்கிட்டு என்ன ஆயிடுச்சா, பெராக்கால கூடி செலுத்த பிறகு சந்தோஷ ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்கு திரும்பினார்களா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இந்த யோசபாத்தை போல, ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு பலன் இல்ல, நான் சாதாரணமான ஆளுன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க சகோதரர்களே. எவ்வளவு பெரிய இந்த எதிரிகள் திரளான ஜனங்கள் தோற்று போனார்களாம். எத்தனை பிசாசு நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம அந்த யோசபாத்தை போல நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த யோசபாத்தை குறித்து நம்ம இப்ப பார்த்துட்டோம். அடுத்த ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போகின்றோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் இந்த 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்ன ஆயிடுச்சு, எசேக்கியா ராஜா கிட்ட நான் உன்னை பிடிக்க வர அப்படின்னு சொல்றப்ப எசேக்கியாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாரு, 300 தாலந்து வெள்ளி, 30 தாலந்து பொண்ணு எல்லாத்தையும் போய் இந்தாப்பா நீ என்ன வச்சுக்கோப்பா, என்ன ஆள உடுப்பா, என்னை விட்டுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போய் ஃபர்ஸ்ட் அசீரிய ராஜா கிட்ட கொடுக்குறாரு. இதுல என்ன பெரிய கொடுமைன்னு பாருங்க சகோதரர்களே. இந்த எசேக்கியா என்ன பண்றாரு, அவனுக்கு பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அரண்மனை, அதாவது ராஜாவோட அரண்மனையில இருக்க தங்க வெள்ளியை மட்டும் கொடுக்கலையா, கர்த்தருடைய ஆலயத்துல கதவுகள் நிலைகள்ல இருக்க அந்த பதித்திருந்த பொன் தகடெல்லாம் வெட்டிட்டு போய் அசீரிய ராஜா கிட்ட கொடுக்குறாராம். ஏன், பயம் வந்துருச்சு. அசீரிய ராஜா பெரிய பலசாலி, என்ன பண்றது, விட்டா போதுங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. சரி, இதை விட்டுட்டு அவன் போவான்னு பார்த்தா இந்த அசீரிய ராஜா அடுத்து என்ன பண்றாருன்னா, அடுத்து நீ ஃபுல்லா என்கிட்ட சரண்டர் ஆகு, நான் ஜனங்களை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே எசேக்கியாவுக்கு வேற வழி தெரியல. அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்வு பாருங்க சகோதரர்களே. இந்த அசீரிய ராஜா தன் படைத்தலைவனாகிய ரப்சாக்கே அனுப்பி விடுறாரு. இந்த ரப்சாக்கே ஜனங்களிடத்துல எல்லாம் பேசுறான். இந்த எசேக்கியா சொல்றான், கர்த்தர் உங்களை மீட்டுவாரு, காப்பாத்திடுவாரு, அசீரிய படைகளை நம்ம முறியடிச்சிருவோம்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்றான். மக்களே, நீங்க எல்லாரும் அசீரிய ராஜாவுக்கு சனகரிப்பிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரப்சாக்கே சொல்றான். நீங்க உங்க ராசியாகி உங்க காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு அசீரிய ராஜா கிட்ட வந்துருங்க, அப்பொழுதுதான் நீங்க உயிர் பிழைப்பீங்கன்னு சொல்றான். ரப்சாக்கே சொல்றான், யூத பாஷையில பேசுறான். அப்ப பேசும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தார்களாம். ஏன்னா எசேக்கியா ஒண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னதால ஜனங்கள் மௌனமாக இருந்தார்கள். இதை கேட்டு இதை போய் எசேக்கியாட்ட சொன்ன எசேக்கியா என்ன பண்றாராம் பாருங்க. இங்கதான் தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. எசேக்கியா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றாரு. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா போய் போர் புரியல, என்னடா என்ன இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சண்டை போடலாம் போகல சகோதரர்களே. அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஆண்டவரிடத்துல மன்றாடுறானா, ஜீவனுள்ள தேவனே, இந்த அசீரிய ராஜா அனுப்பின இந்த ரப்சாக்கே பேசினது, நிந்தித்து பேசினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி மன்றாடும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக வார்த்தை வருகின்றது, அவன் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகும்படி நான் ஒரு ஆவியை அவனுக்கு அனுப்புவேன், அவன் இந்த தேசத்திற்குள் வருவதில்லைன்னு சொல்றப்ப அவன் அவனுடைய தேசத்துல பட்டயத்தை விழுந்து போவான்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த அசீரிய ராஜா சனகரிப்பு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புறான். அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா, கர்த்தர் உன்னை ஜெயிக்க வச்சிருவான்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? இந்த அசீரிய ராஜா அநேக ராஜாக்களை ஜெயிச்சிருக்கான், அவருடைய தேவர்கள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்யல, அநேக ராஜாக்களுக்கு எல்லாம், உங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்து விடுவாரா அப்படின்னு சொல்லி நிருபத்தை எழுதி கொடுக்கிறான். இந்த எசேக்கியா என்ன பண்றான், அந்த நிருபத்தை ஆலயத்துல வாசிக்கும் பொழுது சொல்றாரு பாருங்க, கேருபீன்களின் மத்தியில் வாசம் செய்யும் கர்த்தாவே, இந்த அசீரிய ராஜா சனகரிப் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவன் சொன்னபடி அவன் அநேக ராஜாக்களை ஜெயிச்சான், அவனுடைய தெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்யல. ஏன்னா அந்த ராஜாக்களுடைய தெய்வங்கள் எல்லாம் கல்லும் மணலும் தான், அவங்களுக்கு அந்த தெய்வத்திற்கு ஜீவன் இல்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிந்தித்த ஆண்டவர்ல, இவனை பார்த்துக் கொள்ளுங்க, உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியா என்ன பண்றான், தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது திருப்பி ஏசாயா வழியாக வார்த்தை வருகிறது சகோதரர்களே, அவன் இந்த பட்டணத்திற்குள்ள உள்ள வர்றதும் இல்லை, அம்பு எய்வதும் இல்லை, கேடகத்தோடு வருவதும் இல்லை, கொட்டகை போடுவதில்லை அப்படின்னு சொல்றப்ப அவன் திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொன்னபடி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரியில என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகின்றார். அசீரிய பாளையத்துல 1,85,000 பேர் அவுட், க்ளோஸ், எல்லாம் செத்து போயிட்டாங்க. காலையில அதிகாலையில எழுந்து பாக்குறப்ப எல்லாம் பிரேதங்களாக கிடக்குறாங்க. அப்படியே
கொரோனால கொஞ்சோண்டு பணத்தை பார்த்திருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாளையத்துல 1,85,000 பேர் ஒரே நேரத்துல செத்து கிடந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே? அப்ப எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறப்ப எல்லாம் பிரேதமா கிடக்குறாங்க. அப்படி சனகரிபால என்ன செய்வதுன்னு தெரியலன்னு திரும்பி கிளம்பி நினிவேக்கு தன் தேசத்திற்கு போனோன்னு அங்க போய் அவனுடைய தெய்வத்தை கும்பிட போகும் பொழுது அவனுடைய பசங்களே வந்து இந்த சனகரிப்பை கொண்டுடுறாங்க. அப்படி ஹல்லேலூயா. அப்ப இந்த எசேக்கியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரே இரவுல 1,85,000 பேர் மடிந்து போனார்கள், பிரேதங்களா கிடக்குறாங்க சகோதரர்களே. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த எசேக்கியா என்ன பண்றாரு, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுறுத்தி ஆண்டவரிடத்துல மன்றாடினபடியினால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 பேர் ஒரே நாள்ல க்ளோஸ் சகோதரர்களே. அப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இதுல இருந்து என்னத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க உபவாசத்தோடு ரெட்டுடுத்தி ஆண்டவரிடத்துல மன்றாடி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது எத்தனை பெரிய பிசாசா இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படி தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை ஜெயம் உள்ளவராக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தம்முடைய தூதனை அனுப்பி ஒரே ஒரு தூதன் தான், மொத்த படையும் க்ளோஸ். அப்ப நீங்க இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தங்களை தாழ்த்தி எசேக்கியாவை போல நாம் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு தகப்பனை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டின் வழியாக தியானிக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனம். இதுல 8 வசனம் தான். இந்த 17ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தகப்பன் இருக்கின்றார். இயேசு அங்க வருகிறார்னு பார்த்தோம். தகப்பன் என்ன பண்றாரா, முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகன் சந்திரவேதியை, அதாவது வலிப்பு வந்துருதான். அந்த பிசாசுனால வலிப்பு வந்தோடனே, வலிப்பு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் தண்ணியில நெருப்புல விழுந்து சாக பாக்குறான். ஆண்டவரு என் மகனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். என்ன பண்றான், அநேக ஜனங்கள் இருக்க போயும் அவங்க அதெல்லாம் பார்க்கல. இயேசுவின் இடத்துல முழங்கால் படிக்கிட்டு தன்னை தாழ்த்தி அந்த தகப்பன் ஜெபம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே அந்த என் மகனை உங்களுடைய சீஷர் இடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியல ஆண்டவர்னு சொல்றப்ப ஆண்டவர் பார்த்து, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும் நான் காத்திருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்றப்ப இந்த பிசாசு ஆண்டவர் அகற்றாரு. உடனே பிசாசு அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க மகன் விடுதலை பெற்றுக் கொண்டான். இங்க நீங்க பாக்குறீங்களா சகோதரர்களே, இந்த தகப்பனுடைய உணர்வை நீங்க உணர்ந்து பாருங்க. அவருக்கு இருக்கிற மகன், இந்த பிசாசு அவனுக்குள்ள வந்தாலும் அவனுக்கு வலிப்பியாதி வந்துருது, நெருப்புல போய் விழுவான், தண்ணியில போய் விழுறான். தகப்பனுடைய உள்ளத்தை யோசிச்சு பாத்தீங்களா சகோதரர்களே? நமக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு என்ன ஆகும்? அப்போ அந்த தகப்பன் பார்த்தாரு, இதற்கு ஒரே வழி, சீஷர் இடத்துல போன குணமாக்க முடியல, இதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன பண்ணணும், எப்படி விடுதலை பெற முடியும்? அவரிடத்துல தாழ்த்தி கொள்ளும் பொழுதுதான். அநேக ஜனங்கள் இருந்தாங்க, அவன் அதெல்லாம் பார்க்கல. அங்க போடப்பட்டுள்ள வேதத்துல முழங்கால் படியிட்டு இயேசு இடத்துல கொண்டாடினானா, எனக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தாழ்த்தி ஜெபம் பண்ணானா. மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்களே நம்ம முழங்கால் படிக்கணுமா, அப்படிலாம் அவன் நினைக்கல. அந்த தகப்பன், எனக்கு என் மகனுக்கு விடுதலை வேண்டும், பிசாசினிடத்திலிருந்து விடுதலை வேண்டும், அவன் விடுதலை பெறுவதற்கு இயேசுதான் ஒரே வழி என்பதை அறிந்து இந்த தகப்பன் தன்னை தாழ்த்தி இயேசு இடத்தில் மன்றாடினபடினாலே அங்கே மகனிட சுகத்தை பெற்றுக் கொண்டான். சகோதரர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்களுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, முழங்கால் படியிடுங்க. இந்த தகப்பனை போய் இன்னைக்கே முழங்கால் பலியிடுங்க. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்க முழங்கால் பலியிட்டு ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிங்க சகோதரர்களே. உங்களை தாழ்த்தி கொண்டு வேதம் சொல்கின்றபடி உங்கள் அறை வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை பாக்கி இயேசு வழியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சகோதரர்களே. அப்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை, ஒரு அற்புதத்தை தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க இன்னைக்கு உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க சகோதரர்களே. நீங்க மனுஷனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்திக்க வேணாம், நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கேளுங்க. அப்பொழுது இன்றைய உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தருவார். இங்க நம்ம 5 பேரை பார்த்தோம். அன்னாள் தன்னுடைய சிறுமையின் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணதுனால குழந்தையை பெற்றுக் கொண்டாள். அடுத்து நம்ம பார்த்தோம், இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் நாய் சொன்னாலும் ஆமா ஆண்டவரை நான் நாய் தான் சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டாள். அதனால அவளை மகளுக்கு பிசாசிலிருந்து விடுதலை கிடைத்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். யோசபாத்தை பார்த்தோம். அந்த யோசபாத் என்ன பண்றாரு, ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களை இவங்களை எதிர்க்க எனக்கு பலன் இல்ல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதுன்னு யோசபாத்து ஜெபம் பண்ணாரு, விடுதலையை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. 3 நாட்கள் கொள்ளை பொருட்களை கொள்ளையிட்டார்களாம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம எசேக்கியாவை குறித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த ஜனகரிப்பை பாத்தீங்களா, அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டீங்கன்னா, ரெட்டுடுத்தி கொண்டு வஸ்திரத்தை கிழித்து தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணதுனால
தூதன் வந்து 1,85,000 பேர் ஒரே நாள்ல மடிந்து போனார்கள். அசிரிய பாளையமே பிளாஷ். அப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, தன்னை தாழ்த்தினபடியே இசைக்கியா தாழ்த்தினாலே அங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இறுதியாக தகப்பன் தன்னை தாழ்த்தி முழங்கால் பலியிட்டு ஜெபித்ததினாலே தன்னுடைய மகனுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டார். அப்ப இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள், இன்று ஒரு அற்புதத்தை பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காணொலியை பார்க்கின்ற இந்த பிள்ளைகளை தகப்பனே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறாங்க தகப்பனே. அப்பா நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 5 பேரை கொடுத்து நாங்க தியானித்தோம் தகப்பனே. இந்த காணொலியை பார்க்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு இந்த 5 பேருக்கு எப்படி விடுதலை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறோம், அது போல இந்த காணொலியை பார்க்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே புல்படுத்தி வழிநடத்துவீராக. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah, praise the Lord.